வாங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான அபார்ட்மெண்ட் வாசிகள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் ரூல்ஸ், இன்னொரு பக்கம் நம்மளோட தேவை. பாக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நம்மள பல பேரோட மனக்குமுறல் இதுதானே, என்னோட காசு, என்னோட வீடு, என்னோட பால்கனி, இதுல ஏன் துணியை காய போட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு கோபம் வரும். இந்த ஒரு வரிதான் இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளி. இது ரொம்ப நியாயமான கேள்விதான் இல்லையா? சூரிய வெளிச்சத்துல துணியை காய வைக்கிறது நம்மளோட பழக்கம். வெயில் ஒரு இயற்கையான கிருமிநாசினி. அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த வீட்டிலேயே நமக்கு ஏன் இந்த தடை? வாங்க இதுக்கான காரணங்களை பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? சரி, இப்போ இந்த விவாதத்தோட முதல் பகுதிக்கு வருவோம். அதாவது இந்த ரூல்ஸை போடுற அசோசியேஷன் பக்கம் இருந்து யோசிச்சு பார்ப்போம். அவங்க ஏன் இவ்ளோ கண்டிப்பா இருக்காங்க? இங்க பாருங்க, இதுதான் பிரச்சனையே. நாம இதை நம்ம தனிப்பட்ட உரிமையா பாக்குறோம். ஆனா ரெசிடென்ட் அசோசியேஷன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பில்டிங்கோட எலிவேஷன், அதாவது அதோட வெளிப்புற தோற்றம், அதோட அழகு, ஒட்டுமொட்ட சொத்து மதிப்பு, இதெல்லாம் பத்தி கவலைப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல நூத்துக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. எல்லாரும் அவங்க பால்கனில லுங்கி, நைட்டி, உள்ளாடன்னு எல்லாத்தையும் தொங்க விட்டா வெளியேந்து பார்க்க அந்த கட்டிடம் எப்படி இருக்கும்? அதோட மதிப்பு குறையாதா? சோ அசோசியேஷன் பார்வையில இது வெறும் அழகியல் விஷயம் மட்டும் இல்ல, எல்லாரோட பல கோடி ரூபாய் முதலீட்டை பாதுகாக்கிற ஒரு விஷயம். ஓகே, பால்கனில துணி காய போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாச்சு. உடனே நாம என்ன செய்வோம்? ஈர துணிகளை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள காய போடுவோம். ஆனா இதனால வர ஒரு பெரிய ஆபத்தை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கே உல வைக்கலாம். இந்த நம்பரை பார்த்தா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. வாஷிங் மெஷின்ல எவ்வளவுதான் பிழிஞ்சாலும் சரி, ஒரு தடவை துவைச்ச துணிகள்ல குறைஞ்சது 2-3 லிட்டர் தண்ணி அப்படியே இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள துணியை உலர்த்தும் போது எங்கே போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 2-3 லிட்டர் தண்ணியும் ஆவியாகி உங்க வீட்டு காத்துல ஈரப்பதமா கலந்துடுது. வீட்டுக்குள்ள ஈரப்பதம் 70% தாண்டும்போது அது சுவர்கள்ல, ஏசி ஃபில்டர்ல, மர பீரோவுக்கு பின்னால ஒரு மோசமான எதிரி வளர்றதுக்கு சரியான ஒரு சூழலை உருவாக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த எதிரி மேற யாரும் இல்ல, இந்த கருப்பு பூஞ்சை தான். இது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கிறத மட்டும் இல்ல, இதுல இருந்து வெளியே வர்ற சின்ன சின்ன துகள்கள் உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஆபத்தானது. இந்த கருப்பு பூஞ்சை வெளியிடுற நச்சு காற்ற உங்க குழந்தைங்க தொடர்ந்து சுவாசிக்கும்போது அத ஆஸ்துமா, விடாத தும்மல், இருமல், ஸ்கின் அலர்ஜி, ஏன் நோய் எதிர்ப்பு சக்திய கூட குறைக்கலாம். பில்டிங்கோட வெளியழக காப்பாத்த போய் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தையே நாம இழந்துடக்கூடாது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இது ஒருவேளை நீங்க நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை மாத்தலாம். ஓகே, நீங்க அசோசியேஷன் கிட்ட சண்டை போட்டு பால்கனில துணி உலர்த்த பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த புத்துணர்ச்சியான காத்துல காயிற உங்க துணி உண்மையிலே சுத்தமா இருக்கா? இந்த ஒரு வரி எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. கிராமத்துல வெயில்ல துணி காய போட்டா நல்லதுதான், ஆனா ஒரு பெரிய சிட்டில உங்க ஈர துணி காத்துல இருக்கிற எல்லா மாசையும் உறிஞ்சி எடுக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. ஆமாங்க, ரோட்ல போற வண்டிகள்ல இருந்து வர்ற கார்பன் புகை, காத்துல மிதக்கிற PM 2.5 தூசு, டயர் தேர்ந்து வர்ற துகள்கள், பக்கத்துல நடக்கிற கட்டிட வேலை தூசுன்னு எல்லாமே உங்க ஈர துணில வந்து ஓட்டிக்கும். துணி காஞ்ச பிறகு அந்த அழுக்கு துணியோட நூலுக்குள்ளேயே நிரந்தரமா தங்கிடும். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, பால்கனில காய போட்ட வெள்ளை சட்டைக்கும் வீட்டுக்குள்ள காய போட்ட சட்டைக்கும் வித்தியாசம் இருக்கும். வெளியே காய போட்ட சட்டை கொஞ்ச நாள்லே ஒரு மாதிரி மங்கலா, பழுப்பு நிறத்துக்கு மாறிடும். ஆக பால்கனில ஃப்ரெஷ்ஷார்ல துணி காயுதுங்கிறதே ஒரு பெரிய மாயதான். அடக்கடவுளே, வீட்டுக்குள்ள உலர்த்தினா பூஞ்ச வருது, வெளியே உலர்த்தினா ரூல்ஸையும் மீறுறோம், துணியிலையும் அழுக்கு படியுது. அப்ப என்னதான் பண்றது? கவலைப்படாதீங்க, பிரச்சனைய பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வை பத்தி பேசுவோம். உங்களுக்காக இதோ 3 பிராக்டிக்கலான தீர்வுகள். இந்த 3 தீர்வுகளுமே ஒவ்வொருத்தரோட பட்ஜெட் மற்றும் தேவைக்கேத்த மாதிரி இருக்கு. முதல் தீர்வு ஒரு சிம்பிளான ஐடியா. 2வது இடத்தை சேமிக்கிற ஒரு வழி. 3வது ஒரு நிரந்தரமான டெக்னாலஜி தீர்வு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். பால்கனி கைப்பிடிக்கு கீழே ரேக் மாட்டுறது ரொம்ப செலவு கம்மி, ஆனா துணி வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். சீலிங்ல மாற்ற ஹேங்கர் வீட்டுக்குள்ள தரையில இருக்கிற இடத்த மிச்சப்படுத்தும். டம்பிள் ட்ரையர் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா அது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரையர் வாங்குறத ஒரு செலவா பார்க்காதீங்க. பூஞ்சையால வர்ற நோய்களுக்காக திரும்ப திரும்ப மருத்துவமனைக்கு போற செலவோட ஒப்பிடும்போது இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துல நீங்க செய்யற ஒரு நல்ல முதலீடு. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். ஒரு பக்கம் பில்டிங்கோட அழகு, விதிகள், இன்னொரு பக்கம் உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம், உங்க வசதி. இது ரெண்டையும் சமன்படுத்தி ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு.